எல்லாருக்கும் அன்புனக்கு இன்னைக்கு பார்க்க போற டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ நிறுவனத்தோட Z2 மாடல் லான்ச் ஆக போகுது. அது கூட உலகத்திலே இந்த பிளேசர்லெஸ்ஸான ஒரு ஃபோன் கூட லான்ச் ஆயிருக்கு. இன்னும் சாகசமான விஷயம் வந்து இன்னைக்கு டெக்னிக்ஸ்ல பார்க்க போறோம். அதனால வீடியோ கலர் போலாமா? வாங்க வீடியோ கலர் போலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து நேற்று வந்து மோட்டோ நிறுவனத்திலேருந்து வந்து புதுசாக ஒரு அஃபிஷியலா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 1ஆம் தேதி வந்து மோட்டோ நிறுவனத்தோட மோட்டோ Z2ஓட பிளே மாடல் வந்து லான்ச் ஆக போகுது. எங்க லான்ச் ஆக போகுதுன்னா பிரேசில்ல தான் நாளைக்கு வந்து லான்ச் ஆக போகுது. இந்த மாடலோட போட்டோ நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்ல பார்க்கலாம். இதுதான் வந்து அஃபிஷியலா மோட்டோ நிறுவனமே வந்து ரூமர்ஸான விஷயத்தை நம்ப வேணாம். இதுதான் உண்மையான போன். அது மட்டும் அதை பேக் ஃப்ரண்ட் சொல்லி எல்லாம் கொடுத்துறாங்க. இது ஸ்பெசிஃபிகேஷன் நான் சிம்பிளா சொல்றேன். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சோட ஃபுல் HD நார்மலா வர மோட்டோ மொபைல்ல வர அதே ஸ்கிரீன் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் பார்த்தீங்கன்னா 626 ஸ்னாப் டிராகன் 10 மடங்கு வேகமான சொல்ல போனா போன தடவை வந்த மோட்டோ Z1 பிளேயோட மாடலுக்கு மேல 10 மடங்கு வேகமா இருக்கும் இந்த ப்ராசஸர். அது கூட பாத்தீங்கன்னா இதுல வந்து 4GB RAM கொடுக்குறாங்க. அதே மாதிரி 64GB இன்பில்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 506 GPU கொடுக்குறாங்க இதோட கிராபிக்ஸ்க்கு. அதனால கிராபிக்ஸ் பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு நிறுவனம் சொல்றாங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேக் கேமரா கொடுக்குறாங்க. 8 மெகா பிக்சர்ஸ் ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. இதுல வந்து 12 மெகா பிக்சர்ஸ் பேக் கேமரா கொடுக்குறது என்னன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் டெக்னாலஜி இதுல சேர்த்திருக்கனால கேமரா குவாலிட்டி வந்து இன்னும் வந்து ஏன்னா மோட்டோரோலா நிறுவனத்துல பாத்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி வந்து என்னைக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த போன்ல ஸ்பெசிபிகேஷனா வந்து இன்னும் கேமரா வந்து இன்னும் டெவலப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த போன்ல சொன்னா போன் வந்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரால வந்து இதுல வந்து LED ஃபிளாஷோட கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து 8 மெகா பிக்சல் கேமரா எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து செல்ஃபில வந்து உங்களோட மூஞ்சி வந்து நல்லா தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 3510 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 3510 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. போன தடவைக்கு மேலே பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் இந்த தடவை நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த தடவை தான் தெளிவான முறையில் வந்து இந்த ஃபோனை வந்து கம்ப்ரஸ் பண்ணி இந்த ஃபோனை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து நாளைக்கு வந்து பிரேசில்ல வந்து லான்ச்சிங் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாளுக்குள்ள வந்து இந்தியாவில் வந்து பறந்துக்கிட்டு ஃபோன் இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இந்த ஃபோன் வந்துச்சுன்னா நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட பிரைஸ் நிர்ணயம் வந்து இதுவே கரெக்டா அபிஷியலா என்ன தகவல் சொல்லல. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த வருடத்துக்குள்ள சொல்லிருப்பா அவங்க மோஸ்ட் நாள் வந்து 5-6 ஃபோன் வந்து இந்த வருஷத்துக்குள்ள சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க லான்ச் பண்ணிருக்க பாத்தீங்கன்னா வந்து மோட்டோ Z, மோட்டோ X, மோட்டோ G, மோட்டோ M, மோட்டோ E, மோட்டோ Cன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேரியண்டியான மாடல் வந்து அவங்க வந்து போட்டோகிராஃப் ஸ்னாப்ஷாட்ல நீங்க பாத்துக்கணும். நிறைய டெக்னிக்ஸ் சொல்லுவேன். ஆனா வந்து இதுல முக்கியமான விஷயம் தான் 3 மாடல் மட்டும் இந்த 2017 கண்டிப்பா லான்ச் ஆகணும். இதுல ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா வந்து மோட்டோ Z2 அதோட மோட்டோ அது மட்டும் இல்லாம மோட்டோ Z2 ஃபோர்ஸ் அப்புறமா மோட்டோ Z2 பிளே. இப்ப நம்ம வரப்போற மாடல் பாத்தீங்கன்னா மோட்டோ Z2 பிளே தான். அது மட்டும் இல்லாம மோட்டோ ஃபோர்ஸ் மோட்டோ ஸ்டாண்டர்ட் மாடல் சொல்லி இன்னும் 2-3 மாடல் வர வேண்டியது இருக்கு. அது வரும்போது தான் அதை பத்தி நான் பேசும்போது இந்த போன் வந்தா நீங்க வாங்குங்களோ வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி நீங்க இப்போதைக்கு மோட்டோ போன் யூஸ் பண்ணிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ASUS நிறுவனத்தோட ஒரு புதுசா ஒரு டேப்லெட் லான்ச் பண்றாங்க. இந்த டேப்லெட்டோட பேர் பாத்தீங்கன்னா அந்த ASUS ZenTab 3S ன்னு சொல்லிட்டு இந்த டேப் இது ஃபுல்லி மெட்டல் பாடி. நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல பார்க்கலாம். இது ஒரு சைடு பார்த்தா ஐபோனோட டேப்லெட் மாதிரி இருக்கு. ஆனா வந்து முழுக்க இவங்களோட டேப்லெட் தான். கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகும். இன்னும் வந்து இப்பதான் வந்து எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு இந்தியாவில் கூடிய விரைவில் ஒரு மாதத்துக்குள்ள நீங்க வெயிட் பண்ணலாம். இது ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 7.9 இன்ச் QHD கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா QHD சொல்றோம் இருக்கிறதுல வந்து ஹை டெஃபினிஷனான HD பாத்தீங்கன்னா வந்து என்னோட மூஞ்சில பரு வரைக்கும் அந்த இதுல பாத்தீங்கன்னா டேப்லெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும்னு சொல்றாங்க. ஸ்னாப் டிராகன் வந்து 625 சிப்செட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 2 வேரியன்ட் மாடல் வருது. ஒன்னு வந்து 3GB RAM வருது, அப்புறம் 4GB RAM வருது. 3GB RAMல வந்து 32GB இன்பில்ட் வருது. 4GB RAM வந்து 64GB இன்பில்ட் வருது. இதுல வந்து பேக்ல பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சர்ஸ் கொடுக்குறாங்க. இது ரன்னிங் பாத்தீங்கன்னா வந்து Android 7.1 Nougat version ரன் ஆயிட்டு இருக்கு. இதோட பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா வந்து 4680 mAh பேட்டரிக்கு தான் முதல்ல ஹேட்ஸ் அப் கொடுக்கணும். ஏன்னா பேட்டரி பேக்கப் வச்சு ரொம்ப டேபுக்கு ரொம்ப முக்கியம். 4680 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதோட UAE பாத்தீங்கன்னா
அவங்களோட UAE 3.5ல தான் லேட்டஸ்ட் விஷயம் ரன் ஆக போகுது. இதோட லுக் எல்லாமே பார்த்தா ரொம்ப பிரீமியம் லுக்கா இருக்கு. ஆனா இதோட விலையும் வந்து நிர்ணயமா ஒண்ணுமே இதுக்கு அபிஷியலா எந்த விலையும் இல்லை. கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகும் கண்டிப்பா அடுத்த டெக்னிக்ஸ்ல இதை பத்தி சொல்றேன். அசிஸ் நிறுவனத்தோட ஏதாவது போன் ஜென்ஃபோன் நீங்க வச்சிருக்கீங்களா? அசிஸ் நிறுவனத்தோட போனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அசிஸ் நிறுவனத்தோட இப்ப இந்த டேப் வந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்குவீங்களா வாங்க மாட்டேங்க கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து நோக்கியா நிறுவனத்தோட எல்லா போனும் வந்து மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ்ல 3 மாதம் முன்னாடி எல்லா போனும் லான்ச் ஆயிடுச்சு. லான்ச் ஆகி ரொம்ப லாங் பேக் கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இப்ப இது வரைக்கும் ஓப்பனா சொல்ல போனா நான் சவுதியில இருக்கேன். சவுதியில கூட நோக்கியா நிறுவனத்தோட எந்த போனும் வந்து அபிஷியல் லான்ச் ஆகல. ஆனா இந்தியாவில் இப்ப லான்ச் ஆன போன் பாத்தீங்கன்னா வந்து ஆஃப்லைன் மார்க்ல 3310 போன். ஆனா வந்து நோக்கியா நிறுவனம் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க இந்த ஜூன் மாதம் எண்டுக்குள்ள வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்ல எல்லா குளோபல் வேர்ல்டுக்குள்ள எல்லா கண்ட்ரிக்கும் வந்து இந்த ஜூன் மாதம் எண்டுக்குள்ள எங்களோட நோக்கியா நிறுவனத்தோட போன் எல்லா போனும் வந்து அவங்களோட நகரத்துல கிடைக்கும்னு சொல்லி அபிஷியலா வந்து ட்விட்டர்ல வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவோட போன் ஆல்ரெடி ரேட் தெரியும். ஆனா நான் இன்னொரு ரீகால் பண்றேன். இப்ப வரப்போற போன்ல பாத்தீங்கன்னா நோக்கியா 6ஓட மாடல் பாத்தீங்கன்னா 20,000 நிர்ணயிச்சிருக்கேன். 20,000 கம்மி தான் வரும். அதே மாதிரி நோக்கியா 5ஓட விலை பாத்தீங்கன்னா 15,000 கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதே மாதிரி நோக்கியா 3ஓட விலை பாத்தீங்கன்னா 10,000 கம்மியா வரும். அதே மாதிரி இல்லாம நோக்கியாவோட 3310 ஆஃப்லைன் மார்க்கெட்ல விற்கிற விலை வந்து 3,310 ரூபா. அதுக்கு மேல அதிகமா தான் வாங்காதீங்க. அது கீழே கம்மியா இருந்தா கண்டிப்பா வாங்க. நோக்கியா நிறுவனத்தோட போன் வந்துச்சுன்னா நீங்க வாங்க மாட்டீங்களா? நோக்கியா நிறுவனத்தோட போனை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து நேற்று வந்து சடனா நான் 5 மணிக்கு ஒரு நியூஸ் நான் அப்டேட் பண்ணேன். இது மாதிரி ஜியோ நிறுவனம் வந்து அவங்களோட ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளுக்கு ஒரு அன்அஃபிஷியலா ஒரே ஒரு நியூஸ் வந்து லீக் ஆச்சு. என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு நெருக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 GB வந்து 500 ரூபாய்க்கு ஒரு ட்ரையல் வெர்ஷன் ஆஃபர் தராங்க. இது முழுக்க வந்து ஒரு கமர்ஷியல் பேசிக் தராங்க. ஏன்னா கமர்ஷியல் பேசிக்னா வந்து நம்மள்ட்ட ஒரு காசை வாங்கி அது டெமோ பண்ற மாதிரி. இது வந்து ஃபுல்ஃபில்லா எப்போ ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா வந்து ஒரு அக்டோபர்ல இருந்து செப்டம்பர் மாதம். இது தீபாவளி ஆஃபர் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. கம்பெனி பொறுத்தளவுக்கு தீபாவளி ஆஃபர்லாம் ஒண்ணுமே இல்ல. செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் மாசம் சொல்லும் போது அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா வந்து தீபாவளி மாசம் வருது. அப்ப சொல்ல போனா ரமதான் மாசம் கூட தான் வருது. ரமதான் அப்புறமா ஹஜ் இதெல்லாம் ஒரு பண்டிகை வருது. அப்படிலாம் இல்ல. அவங்களோட ஃபுல்லா பீட்டா விஷன் ஃபுல்லா சர்வே வந்து செக்கிங் ஆயிட்டு இருக்கால இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. தவிர இது ஃபுல்ஃபில்லா அபிஷியலா வந்து சொல்லு. இது ஒன் ஆஃப் த சொல்லுவாங்க ஒரு துறையில ஒரு ஓட்டைகள் இருக்கு மாதிரி ஒரு ஜியோட துறையில வந்து ஒரு ஓட்டையில வந்த லீக்கான மெசேஜ் தான். ஆனா உண்மையான தகவல் தான். இது மாதிரி தான் ஆஃபர் வந்து ப்ரிவியூ ஆஃபர் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. மோஸ்ட் நாள் வந்து 100 நகரத்துக்கு வந்து இப்ப வந்து புதுசா வந்து 2018 ஃபுல்லா ரிகவரி பண்ணிடுவான்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இது வந்து சாத்தியமாக போகுது வரப்போற காலங்கள் வந்து எப்படி ஜியோ வந்து அவங்களோட ஜியோ என்ன சொல்ல போனா வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் வந்து எப்படி ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஃபுட் பிரிண்ட் வைக்க போறான்னு சொல்லி நீங்க தான் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஜியோட அவங்களோட ஆஃபர் எல்லாமே ஒரு அட்டகாசமான ஆஃபர் தான். இந்த ஆஃபரை பார்த்து நீங்க எப்படி எக்ஸைட் பண்றீங்களா? இந்த ஆஃபர் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வாங்குமான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. அடுத்த லாஸ்ட் டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எசென்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு போன் வந்து லான்ச் ஆயிருக்கு நேத்தி. இந்த எசென்ஷியல் போனுக்கு வந்து இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா PH1 சொல்லுவாங்க. இந்த எசென்ஷியல் போன் தான் வந்து உலகத்திலேயே வந்து இப்ப சொல்லப்போனா பிளேசர்னு சொல்ல போனா முழு போனையும் வந்து ஓரமே இருக்காது, ஃபுல்லா ஸ்கிரீன். அந்த அளவுக்கு வந்து இந்த போன் உருவாக்கி இருக்காங்க. இந்த போனோட ஃபுல் பேக்கப், இந்த போனோட ஃபுல் வரலாறு வந்து அடுத்த நம்மளோட டெக்னிக்ஸ் முடிச்ச அப்புறமா மொபைல் ரிவ்யூ வீடியோல வந்து இந்த போன் வருது. இந்த போனை நான் ரிவ்யூ பண்றதுக்கு முதல்ல நான் ரொம்ப பெருமை பண்ணும். ஏன்னா இந்த போனை வந்து ரொம்ப உருவாக்கின விதமும் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கிங்க. இதோட நிறுவனமும் வந்து பெரிய இதோட யார் சொல்ல போனா இதோட சேர்மன் எல்லாரும் பத்தி சொல்லணும்னா அந்த மொபைல் ரிவ்யூல தான் பண்ணுவேன். அதனால கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த போன் வந்து அபிஷியலா வந்து US தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனோட நிர்ணயமான விலைன்னு பாத்தீங்கன்னா வந்து $699. இந்தியாவோட அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 45,000 வருது. இந்த போன் வந்து சாம்சங்கோட ஐபோனோட இப்போ LGயோட கம்பேர் பண்ணா எல்லாமே தூசி தான். ஏன்னா இந்த போன் வந்து அந்த அளவுக்கு வந்து பெஸ்டான தரமான போன். இந்த போனோட ஃபுல்லா ரிவ்யூ வந்து நீங்க அடுத்த மொபைல் ரிவ்யூல கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இன்னைக்குள்ள டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு வந்து இன்னைக்குள்ள டெக்னிக்ஸ்ல வந்து எந்த நியூஸ் வந்து உங்களுக்கு சாகசம் அதை பத்தி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு டெக்னிக்ஸ்ல எது ரொம்ப சாகசமா இருந்துச்சு இந்த அசென்ஷியனோட PH1 போன் வந்து ரொம்ப எனக்கு சாகசமா இருந்துச்சு. ஏன்னா வந்து உலகத்திலே சொல்ல போனா நான் Mi Maxக்கு அப்புறமா வந்து Mi Max இப்ப சாம்சங் S8 அப்புறமா வந்து ஃபுல் கவரான போன். அடுத்த லெவலுக்கு நம்ம டெக்னாலஜி போற அளவுக்கு புது கண்டுபிடிப்புலாம் நம்ம உலகத்துல எல்லாருமே கண்டுபிடிக்குமா ரொம்ப சந்தோஷம். அதுக்கேற்ற மாதிரி ரேட் வேல்யூஷனும் வருதுதான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனா ஃபியூச்சர் டெக்னாலஜில வந்து எல்லாமே ரேட் வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு பிறகு சொல்ல போனா ஜியோட அந்த ஃபைபர் கேபிளோட நெட்டோட எனக்கு ஆஃபர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
உங்களுக்கு எந்த டெக்னிக்ஸ் அவசியமாச்சு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு வந்து உங்களுக்கு சந்தேகம் கமெண்ட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. யாரால இந்த வீடியோ வந்து புதுசா இப்போதைக்கு நம்மளோட வீடியோல வந்து பாக்குறீங்க டெக்னிக்ஸ் பாக்குறீங்களோ கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா போய் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. மேற்கொண்டு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து இந்த டெக்னிக்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும்னு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Facebookல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, Google Plusல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ மேல வீடியோ வந்துட்டே இருக்கும். அன்டி சைனிங் ஃப்ரம் முஹம்மத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.